திலகவதி திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவு முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றில் என்பது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றில் தற்போது சுமார் 65,000க்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் என்பது முழுக்க முழுக்க மழைநீர் என்பதாகவும் அணையில் இருந்து வெறும் 800 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து மழை என்பது விட்டு பெய்து வரும் காரணத்தால் நீர்வரத்து இன்னும் அதிகரிக்கலாம். இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் 1 லட்சம் கன அடி அளவிற்கு அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமில்லாமல் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் காரணமாக கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்காலிகமாக 5 முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பாக கரையோரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றக்கரையில் குளிக்கவோ கால்நடைகள் அழைத்து செல்வதற்கு தடையானது விதித்திருக்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் அந்த பகுதியில் வராமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது.